சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்களுக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல தீனதயாளன். இதுவே எங்க ஊர் பொண்ணா இருந்திருந்தா அந்த பொண்ணோட விருப்பத்தை கேட்டு முடிவு பண்ணிருப்போம். உன் பொண்ணுங்கிறதுனால உனக்காக காத்துட்டு இருந்தோம். ஆனாலும் தப்பு பண்ணவனுக்கு தண்டனை நிச்சயம்தான். சிதம்பரம் ஆறுமா மாட்டி விடுறாரு. ஏன்னா இத ஒரு முன் உதாரணமா எடுத்துக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் தப்பா போயிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் சொல்றேன். தீனதயாளன், இப்படியே நீங்க பேசாம இருந்தா நாங்க என்ன முடிவு எடுக்கிறது? நீங்க ஏதாவது பேசினாதானே அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிக்க முடியும். உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. முடிவை நீங்க தான் எடுக்கணும். என்ன அண்ணன் நம்மளுக்கு சாதகமா பேசும் பார்த்தா அவர்கிட்ட என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நீங்க என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படுவோம். சிதம்பரம் என் போட்டோவுக்கு மாலை போடாம விட மாட்டாரு போலயே. அப்பா, அஞ்சலி, அழாதம்மா, அழாத, அழாதம்மா. கோயில்ல சாமி வந்த மாதிரி நாடகம் ஆடி என் கழுத்துல தாலிய கட்டிட்டான்ப்பா. இந்த ஊருக்கு உன்னை அனுப்பி வச்சதுனால உன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேம்மா. அவனை என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. கத்துறாரு. உன் வார்த்தைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சொல்லுமா, இவனை என்ன பண்ணலாம்னு சொல்லு. ஒன்னும் பண்ண வேணாம்னு சொல்லு அஞ்சு. சிதம்பரம், நான் என் பொண்ணை உன்னை நம்பிதானே அனுப்பி வச்சேன். இவன் அவ விருப்பம் இல்லாம தாலி கட்டியிருக்கான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை நிச்சயமா நான் வாங்கி கொடுப்பேன். நீ என்ன சொல்ற? காப்பாத்துங்கடா. ஐயா சிதம்பரம், அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாதயா. அவன் உன் தம்பியா? ஆமா, உன் தம்பி. அத்தை, ஏன் பதறீங்க? இப்ப என்ன போச்சு? இவன் தாலி கட்டிட்டான், அவ்வளவுதானே. அதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட், ஜெயில்னு போவாங்களா? அப்புறம் நாங்கள எதுக்கு இருக்கோம்? நாங்க அப்படி நடக்க விட்டுருவோம். மாமா இருக்க பயம் ஏன்? ஏன் என்னால இவனை ஜெயில வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? முடியும் சார், இல்லன்னு சொல்லல. ஆனா ஜெயில வைக்கிற அளவுக்கு அப்படி என்ன தப்பு பண்ணிட்டான்? இவன் செஞ்சது சரின்னு இவனுக்கு நீ சப்போர்ட் பண்றியா? சரின்னு சொல்லல. ஆனா ஜெயில வைக்கிற அளவுக்கு அவன் ஒண்ணும் பெரிய தப்பு பண்ணலன்னு சொல்றேன் சார். ஆமா மாமா, என் பொண்ணுக்கு தாலி கட்டினது தப்புன்னு உனக்கு தெரியலையா? அதுக்கு அவனை அடிங்க, உதைங்க, என்ன வேணா செய்ய வேணான்னு சொல்லல. ஆனா இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். தேங்க்ஸ் மாமா. உங்க பர்மிஷன் எனக்கு தேவையில்லை. அவனை நான் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க தான் போறேன். அதை தடுக்க வந்தா உங்களையும் நான் அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன். தீனதயாளன், கோவப்படாதப்பா. கோவப்படாம என்ன பண்ண சொல்ற சிதம்பரம்? அவன் மாமன் எப்படி பேசுறான் பாத்தியா? பாதிக்கப்பட்டது என் பொண்ணு. இதே அவன் பொண்ணா இருந்தா இப்படி விட்டுருப்பானா? தப்பு பண்றவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது ஊர் வழக்கம் தான். அதுவும் பொண்ணு விஷயத்துல தப்பு பண்ணா போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கறது நியாயம் தானே. ஒருத்தன் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிட்டான்னா அந்த ஒரு காரணத்தை வச்சே அவன் கெட்டவன்னு சொல்லிட முடியாது. கெட்டவனா இருந்தா தாலி கட்டிருக்க மாட்டான். எங்க இத்தனை நாள் உங்க பொண்ணு வீட்டுல தானே இருந்தா? என்னைக்காவது ஒரு நாள் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிருக்காளா? கரெக்டா கேட்டீங்க மாமா. இவன் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இப்படி பண்ணிருக்கான். உங்களுக்கு உங்க பொண்ணு இங்க இருக்கிறது பிடிக்கலனா நீங்க உங்க பொண்ணை கூட்டு தாராளமா போங்க. அப்புறம் என் கதி கூட்டிட்டு போக தான் போறேன். அதுக்காக உன் மச்சான் அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். உங்க நியாயத்தையும் தர்மத்தையும் சட்டம் தெரிஞ்ச போலீஸ் கிட்ட பேசிக்கோங்க. உனக்கு ஜெயில் கன்ஃபார்ம். சார் சார், ஒரு நிமிஷம் சார். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாதீங்க சார். நான் சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க சார். என்னன்னு சொல்லுமா? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் சார். ஏய், என் அப்பா கிட்ட தனியா பேசுறதுக்கு உனக்கு என்ன இருக்கு? ஒரு 2 நிமிஷம் அனுமதி கொடுங்க சார். சொல்லு, என்ன பேசணும்னு சொல்லுமா. சார் கொஞ்சம் உள்ள வாங்க சார். என்ன பேசணும்னாலும் இங்கே பேசு. அஞ்சலி, சார் ப்ளீஸ் சார்.
ஒரு 2 நிமிஷம் வாங்க சார். சரி, என்னன்னு கேட்டு வரமா. சொல்லுமா, என்ன பேசு. சார், நான் சிதம்பரம் மாமாவோட பையனை கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்போ சத்யமூர்த்தி சார் பேசினதை கேட்டு நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பீங்க. ஆமாமா, அவர் என்ன பேசுறாரு பார்த்தல. அத்துமீறி ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டணவனுக்கு வக்காலத்து வாங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டாரா? ஐயோ இல்ல சார், அவர் இன்னைக்கு அப்படி பேசினதை தான் நீங்க பாத்தீங்க. ஆனா அவர் உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கு அவர் தான் ரொம்ப டென்ஷன் ஆகி கூகுள் மாமா மேல கோவப்பட்டாரு. அவர் இப்போ அப்படி பேசினதுக்கு காரணம் உங்களால எதுவும் செய்ய முடியாதுன்னு இல்ல சார். உங்களால எல்லாமே முடியும் சார். ஆனா அவரோட மச்சான் வாழ்க்கை வீணா போயிடுமேன்னு தான் அவரு பயப்படுறாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். உங்க பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சு. இப்போ அவ கூகுள் மாமாவோட வைஃப். நீங்க மனசு வச்சா உங்க பொண்ணு கிட்ட பேசி அவங்கள இந்த வீட்டோட மருமகளாவே இருக்க வைக்க முடியும். அப்புறம் சார், நீங்க கூகுள் மாமாவை ஒன்னும் இல்லாதவருன்னு நினைச்சிடாதீங்க. அவரு இந்த ஊரோட நாட்டாமையோட மகன். இந்த ஊர்ல இருக்கிற பாதி சொத்து அவரோட தான். உங்க பொண்ண இங்க விட்டுட்டு போங்கன்னு நான் சொல்லல சார். அஞ்சலி இங்க இருந்தான்னா அவ நல்லா இருப்பான் தான் எனக்கு தோணுது. நாங்கெல்லாம் இருக்கோம்ல சார். உங்க பொண்ண நிச்சயமா நாங்க நல்லா பாத்துப்போம் சார். எங்களை நம்பி அவளை விட்டுட்டு போங்க. கூகுள் மாமா அவசரப்பட்டு தாலி கட்டினாரே தவிர அவரு ரொம்ப அப்பாவி சார். டீச்சர் என்னடா சொல்லிட்டு இருக்கு? தெரியலையே. அவரும் உங்க பொண்ண ரொம்ப நல்லா பாத்துப்பாரு சார். சார், நீங்க கொஞ்சம் உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க சார்.